Exercise 8.5 question number 2. Let z of x, y is equal to x squared y plus 3xy power 4 ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனை z அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸும் ஒய்யும் வேரியபிள், இசட்டுங்கிறது ஃபங்க்ஷனுடைய நோட்டேஷன். அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபைண்ட் பண்ணணும் இந்த பாயிண்டில் 2,-1ங்கிற பாயிண்டில். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபைண்ட் பண்ணிடுவோம். ஃபார்முலா z plus dou z by dou x பார்ஷியலாக டெரிவேட்டிவ் பண்ணணும். ப்ராடக்டில் x மைனஸ் x நாட்டு, dou z by dou y ப்ராடக்டில் y மைனஸ் y நாட்டு. இதுக்குள்ள ஒரு கோடு மாதிரி போட்டு x நாட்டு y நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, இதை நம்ம ஃபைண்ட் பண்ணி அதில் கொண்டு போய் இந்த x நாட்டு y நாட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இது டிவைடு கிடையாது, வேர் அதுக்காண்டி அந்த கோடு போட்டிருக்காங்க. அதுக்குள்ள அதை மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி மேத்தமெட்டிக்கலாக அந்த ஒரு கோடு போட்டிருக்காங்க. ரைட், ஓகே. அப்போ நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு யார் வேணும், இசட் வேணும். அப்போ கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனில் இசட்டு கம்மா ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு த கிவன் ஃபங்க்ஷனு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3x ஒய் பவர் 4. நெக்ஸ்ட்டு டோ இசட் பை டோ எக்ஸ். அப்படின்னா எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் மட்டும் தான் வேரியபிள், பார்ஷியலில் அது கொஞ்சம் மைனூட்டாக பார்த்துக்கிறணும். எக்ஸ் மட்டும் தான் வேரியபிள். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2xy. இங்கே எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1. அப்போ 3 × y பவர் 4. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு டோ இசட் பை ஏ டோ ஒய் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இங்கே ஒய் மட்டும் தான் வேரியபிள். அப்போ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அப்போ ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 × y பவர் 4. அப்போ y பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 4 ஃப்ரண்டில் வந்துடும், 4ல் 1 ரெடியூஸ் ஆகிரும். அதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். அப்போ 4 ஃப்ரண்டில் வந்துருச்சுன்னா ஆல்ரெடி ஒரு 3 வேறு இருக்குது. அப்போ 4 × 3 12 மாறிடும். பவரில் 1 ரெடியூஸ் ஆகிரும். அப்போ y³ அப்படின்னு ஆயிரும். எல்லாமே ஃபைண்ட் பண்ணிட்டோம், கொண்டு போய் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணிடுவோம். அப்போ நெக்ஸ்ட்டு எல் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு இசட்டுங்கிறது கிவன் ஃபங்க்ஷன். அப்போ ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் 3x × y பவர் 4 முடிஞ்சு. இப்போ இந்த இசட்டுக்கு பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ் நாட்டு கமா ஒய் நாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன மீனிங்னா, இந்த எக்ஸ் ஒய்யை ஃபுல்லாக எக்ஸ் நாட் ஒய் நாட்டாக மாற்றிருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இது எக்ஸ் நாட் ஒய் நாட்டு, எக்ஸ் நாட் ஒய் நாட். ஓகே. நெக்ஸ்ட்டு டோ இசட் பை டோ எக்ஸ் இங்கே இருக்குது. 2xy 3y பவர் 4. ஆன்சர் 2xy ப்ளஸ் 3y பவர் 4. இங்கேயும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க எக்ஸ் நாட் ஒய் நாட். அப்போனா எக்ஸையும் ஒய்யவும் எக்ஸ் நாட் ஒய் நாட்டாக ரீப்ளேஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது கூட மல்டிபிள் பண்ணணும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டை ப்ராடக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டோ இசட் பை டோ ஒய் அகெயின் நம்மளுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 12 × x × y³. ஓகே. நெக்ஸ்ட் ஒய் மைனஸ் ஒய் நாட்டு, ஒய் மைனஸ் ஒய் நாட். இந்த பிளேஸில் என்ன பண்ணணும், எக்ஸ் நாட் ஒய் நாட்டை அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இது எக்ஸ் நாட்டு, இது எக்ஸ் நாட்டு, இது ஒய் நாட். ஓகே, அவ்வளோதான். ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், தேவையான எல்லாமே ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுறது மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாயிண்ட்டை மட்டும் எக்ஸ் நாட் ஒய் நாட்டுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 2, -1. அப்போ எல் ஆஃப் 2, -1. இது எக்ஸ் நாட்டு, இது ஒய் நாட்டு. ஃபஸ்ட் எக்ஸ் நாட்டு ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆன்சர் 4. ஒய் நாட்டு ஆன்சர் -1 ப்ளஸ் 3 × x நாட்டு அப்படின்னா ஆன்சர் 2. ஒய் நாட்டு 4 -1 4 டைம்ஸ் போடணும். -1 -1 -1 -1 ஆன்சர் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ ஆன்சர் +1 ப்ளஸ் 2 × x நாட் × ஒய் நாட்டு. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா -2 கிடைக்கும். அப்போ ஆல்ரெடி ஒரு 2 நம்மள்ட்ட இருக்குது. அப்போ 2 × -2 ப்ளஸ் 3 × ஒய் நாட் பவர் 4. ரைட். இப்போ தானே ஒய் நாட்டு பவர் 4ன்னு ஆன்சர் 1ன்னு பார்த்தோம். அதனால் இங்கே ஆன்சர்னா தான் 1 தான். அப்போ ஆன்சர் 1. நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டு, எக்ஸ் நாட்டுக்கு 2. அப்போ எக்ஸ் மைனஸ் 2. எக்ஸ் நாட்டு ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர் பண்ணோம்னா ஆன்சர் 4. 12 × x நாட்டு அப்படின்னா ஆன்சர் 2. ஒய் நாட்டு க்யூப் -1 3 டைம்ஸ் போடணும். அப்போ மைனஸ் ஆடு நம்பர், அதனால் மைனஸ் தான் நம்மளுக்கு ஆன்சராக வரும். அப்போ ஆன்சர் இங்கே மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் நாட்டுக்கு ஒரு -1, இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். அப்போ அது +1 நம்மளுக்கு மாறிக்கணும். நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ரெக்கவர்ட் ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட் 4 -1 -4 3 × 2 6 ப்ளஸ் 2 × -2 -4
3 இன்ட்டு 1 ஒரு 3 எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ்ஸு 4 ப்ளஸ் 12 இன்ட்டு 2 24 24 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 24. நெக்ஸ்ட்டு ஒய் ப்ளஸ்ஸு 1. நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுவோம். மைனஸ் 4 ப்ளஸ் 6 வரும். அப்புறம் ஆன்சர் 2 ப்ளஸ்ஸு மைனஸ் 4 1 மைனஸ் 1 அப்போ மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ்ஸு 4 மைனஸ் 24 மைனஸ் 20 ஒய் ப்ளஸ்ஸு 1. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணிக்கிறேங்க. அப்போ ஆன்சர் 2 மைனஸ் 1 உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸு இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 2. நெக்ஸ்ட் மைனஸ் 20 மைனஸ் 20 இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான். அப்போ மைனஸ் 20 இன்ட்டு ஒய் மைனஸ் 20 ஒய் மைனஸ் 20 இன்ட்டு 1 மைனஸ் 20. நெக்ஸ்ட் அப்படியே அரேஞ்ச் பண்ணுவோம். எக்ஸ் இங்கே மைனஸ் எக்ஸாக இருக்குது. அப்போ மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் 20 ஒய். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட்டு 2 2 4 இங்கே மைனஸ் 20 மைனஸ் 20ல் 4 மைனஸ் பண்ணிங்கன்னா அதாவது 4 மைனஸ் 20 ஆன்சர் மைனஸ் 16. அப்போ மைனஸ் 16. இது எல்லாத்துலேயும் மைனஸு காமனாக இருக்குது. மைனஸை கூட நம்ம காமனாக எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸு ப்ளஸ் 20y ப்ளஸ் 16. அப்போ இதுதான் நம்மளுடைய அந்த லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபங்க்ஷன்.